மன்மோகன் சிங் மறைவு ஏற்படும். பொதுவாக ஒரு தலைவர், ஒரு பிரதமராக இருந்தவர், ஒரு முக்கிய தலைவர் இறந்துவிட்டால் அவருக்கு புகழுரை புகழஞ்சலி செலுத்துவது ஒரு சாதாரண இயல்பு, வாடிக்கையாக நடைபெறுவது. யாரும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க இறந்த பிறகு, ஏன்னால் அவருடைய புகழஞ்சலி தான் செலுத்துவார்கள். ஆனால் தற்போது மன்மோகன் சிங் இறந்த பிறகு கட்சி வேறுபாடின்றி அனைத்து தலைவர்களுமே அவரை உச்சாணி கும்பிலே வைத்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். காரணம் அவருடைய செயல்பாடுகளாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். எனவே அந்த பட்டி தொட்டி முதல் மாநில கட்சி, சிறிய கட்சி முதல் பெரிய கட்சி வரை, ஆளும் கட்சி முதல் எதிர்கட்சி வரை எல்லாருமே அவரை பாராட்டுவதற்கு முக்கியமாக அவருடைய பலமாக இருந்தது அவருடைய பிரதமராக இருந்தபோது அவர் ஆட்சி நிர்வாக திறமையா அல்லது பொருளாதாரத்தை சிறப்பாக கையாண்டதா, எந்த வகையில் அவர் மற்ற பிரதமர்களை விட ஒரு படி மேலே இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனா நடத்தினாரு, அவரே ஒரு மனிதனா நடத்திட்டாரு. அவரை புகழ அவரே பாடினது கிடையாது. அவர் அப்படி இப்படி மாற அடிச்சு நான் தான் சொன்னது கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னு மற்றவங்க சொல்லி தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர அவர் என்னைக்குமே இதை நான் பண்ணிட்டேன்னு சொன்னதே கிடையாது. அவர் அவர் மாலையை அவரே வாங்கி போட்டது கிடையாது. மற்றவங்க மாலையை போடுறச்ச கூட எனக்கு போடாத மற்றவங்களுக்கு போடுன்னு சொன்னவர். ரொம்ப கத்தி பேசினதே கிடையாது, கோவப்பட்டு பேசினதே கிடையாது. நான் ஒரு வாட்டி பார்த்துருக்கிறேன், 1 மணி நேரம் அவரோட பேசியிருக்கிறேன். அப்போ திரும்பி என்னை கார் வரைக்கும் ஏற்றி விட்டாரு. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பேசுறச்ச பார்க்கறச்ச ஒரு பிரதமராக இருக்கட்டும், ஒரு முன்னாடி பிரதமராக இருக்கிறவர் யார் வீட்டுக்கு வந்தாலும் கார் வரைக்கும் நடந்து கொண்டு விடுவார். அது எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாரும் டோரை திறந்து காரை கிட்ட கொண்டு விட்டுவார்னு. என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனை நான் போய் பார்த்து பேசின போது அவர் கையால் கலந்து டீயை கொடுத்தாரு. டீ சாப்பிட்டேன், பேசினோம். நான் எழுந்து போகிறேன் சார்னு, நானும் வரேன்னு கடைசி வரைக்கும் வந்தார். அந்த தன்னடக்கம், மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை தான் இன்றைக்கி யாரையும் பேசலை. நான் தானே அடாவுடியாக அவர் என்றைக்குமே பேசினது கிடையாது. அவர் எதிர்கட்சியை திட்டினதா கிடையாது. நீங்கள் அவர் வாஜ்பாயை திட்டாரு, அவர் சுஷ்மா ஸ்வராஜை திட்டாரு, அவர் லால் கிருஷ்ண அத்வானியை கனாப்பினான்னு பேசிட்டாரு. இன்னைக்கு இருக்கிற அரசியலில் ஒருத்தர் நம்ம என்ன வேணா பேசிக்கிறோம். எதிராளிய கூட ஒரு வார்த்தை அவர் ரொம்ப ஹார்ஷா சொன்னதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க பேசும்போது சொன்னீங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவருடைய பேசியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எனவே நிச்சயமாக அது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எங்க அனைவருக்குமே இருக்கும், எனக்கு மேல நேயர்களுக்கு இருக்கும். அப்படி என்ன பேசுனீங்க, சொல்ல வேண்டிய விடயமாக இருந்தால் பகிரலாமே. அது என்ன, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏகலவ்யன் துரோணாச்சாரியாரை பார்த்தா என்ன கேட்க முடியுமோ அது மாதிரி ஒரு ஏகலவ்யனா தான் நான் அவர்கிட்ட போனேன். பொருளாதாரம் சார்ந்து தான் பேசினோம். பட் நான் பேசினது தியரிட்டிக்கல் எக்கனாமிக்ஸை பற்றி என்கிட்ட இருந்த சந்தேகத்தை கேட்டேன். பட் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், அதை நேற்று இன்னைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஐடியாவை பற்றி அவர்கிட்ட பேசினேன். ஐடியா எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு யோசனைங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு பேசினேன். அப்போ நான் ஒரு சின்ன யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமான்னு யோசனையில் இருந்தேன். அப்போ டிவியில் பேசுறது உண்டு, காங்கிரஸ் சார்பாக டிவியில் பேசிகிட்டு இருந்தேன். காங்கிரஸ் கட்சியில் இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டபோது யோசனைகள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு கேட்டேன். யோசனைகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதை வச்சு தான் ஒரு நாட்டே மாற்றிட முடியும்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட மார்க்கெட்டை பற்றி ரொம்ப பேசினேன். அந்த மார்க்கெட்டை இன்னும் இந்தியாவில் பெருசாகணும்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார், உங்களை மாதிரி படித்தவங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு மார்க்கெட் தெரியும், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. கோடிக்கணக்கான மக்கள் மார்க்கெட்டை பற்றின என்னன்னே தெரியாது, அவங்க என்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்ட வருதுன்னு கேட்டார். அப்போ நான் வெளியில் நான் நினச்சேன், யோசனையை பற்றி சொல்லிட்டாரு, மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போன்னு சொன்னார். திரும்பி வந்தேன். மணி பேச்சுங்கிற சேனலில் தினம் மார்க்கெட்டை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக நான் பேசினேன். இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா அவர் சொன்ன மாதிரி அதுல எந்த விளம்பரமும் போடுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சத மக்களுக்கு சொல்றேன். அந்த யோசனைங்கிற விதை அன்னைக்கு அவரை பார்த்ததுலேருந்து வந்த யோசனை தான். நிச்சயமா சார். இது மன்மோகன் சிங் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. அதாவது யோசனை வந்துவிட்டால், யோசனை செயல்படுத்தும் எண்ணம் வந்துவிட்டால்
பூமியில் எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் உங்களை தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே கருத்தா நீங்க சொல்லியிருக்கீங்க, நேரடி அனுபவமும் நீங்க வாங்கியிருக்கீங்க. நிச்சயமா இது நேயர்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு கருத்தாக நிச்சயமா அவர்கள் மனதிலே பதிந்திருக்கும். இருந்தாலும் இந்த கடை கேள்வியாக இந்த கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நாங்கள் சத்தியம் தொலைக்காட்சியின் நேயர்கள் சார்பாகவும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இந்த சிறப்பு நேர த கிரேட் இந்தியன் மன்மோகன் சிங் சிறப்பு நேரலையில் வந்து பங்கேற்கும் விருந்தினர்கள் எல்லோருமே பாரத ரத்னா விருது நிச்சயமாக மன்மோகன் சிங்க்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்து வருகிறார்கள். எனவே நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அது தொடர்பா? அதை கொடுத்து உயிரோடு இருந்து கொடுத்துருந்தா நாங்கள்லாம் பார்த்து பெருந்து சந்தோஷப்பட்டிருப்போம். இப்போ அந்த காலம் போயிடுச்சு, இனிமே என்ன பண்ண முடியும்? அதுக்கு பெருந்தன்மை இருக்கணும். ஏன்னா அவர் பிரதமராக இருக்கும்போது அவர் கொடுத்துருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, அவரே மாலை அவர் போட்டுக்கிட்டாருன்னு. பின்னாடி வந்தவங்களுக்கு பெருந்தன்மை இருந்திருந்தா கொடுத்துருக்கலாம். ஆட்சியில் அவங்க இருந்தவங்க தான் பதில் சொல்லணும். நம்ம என்ன சொல்ல முடியும்? அவரோட பெட்டரா யாருமே டிசர்வ் பண்ணலங்கிறது தான் உண்மை. இனி அந்த வாய்ப்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதற்கான இயக்கத்தை முன்னெடுக்கலாமே நீங்களெல்லாம் சேர்ந்து. அது நம்ம கையில இருந்தா நிச்சயமா, என் கையில இருந்து நான் பண்ண முடியும், நான் டெஃபினட்டா பண்ணுவேன். நிச்சயமா சார், உங்கள் கருத்தை பகிர்ந்து செய்தமைக்காக மிக்க நன்றி. நேரலையிலிருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதில் மிக்க நன்றி ஆனந்த் சீனிவாசன். நேர்களே, ஆனந்த் சீனிவாசன், பொருளாதார ஆனந்த் சீனிவாசன் மன்மோகன் சிங் குறித்து பல்வேறு நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். அவர் எந்த அளவுக்கு இந்தியாவை மாற்றியமைத்தார், ஒரு புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார், அவருக்கு குருவாகவே இருந்து அவருக்கு எந்த அளவுக்கு வழிகாட்டி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து சென்றார் என்ற பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். எனவே அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.